யோசிக்கிறீங்க லட்சுமி? அண்ணா இவ்ளோ நல்ல விதமா சொல்றாருன்னா உண்மையாவே அவங்க நல்லவங்களா தான் இருக்கணும். ஆமா லட்சுமி, ரொம்ப நல்லவங்க. அவங்க இங்க வந்ததை அறிமுகப்படுத்துறேன். நீ உட்காரு, நான் பால் கொண்டு வரேன். அம்மாடி லக்ஷ்மி, என்னம்மா இதெல்லாம்? உனக்கு எதுக்குமா இந்த வேலைலாம்? இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப நீ இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையாமா சொல்லு? அதெல்லாம் பரவாயில்லண்ணா. எங்க போகணும்னு தெரியாத எனக்கு நீங்க தங்க இடம் கொடுத்திருக்கீங்க. யாரும் இல்லாத எனக்கு நீங்க தான் துணையா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒருத்தங்க துணையா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள வெல்கம் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. நீ ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப ஆழமா யோசிக்கிறமா. ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிற. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுதா, மேடம் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம், வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சுதா, நீ எப்படி இருக்க? உங்க தயவுல நல்லா இருக்கேம்மா. ஆமா, தங்கச்சிங்க அவ உள்ள இருக்காங்க. உள்ள வாங்க மேடம். போலாம். நீங்க இங்க உட்காருங்கம்மா, நான் கூட்டிட்டு பரவாயில்ல, நம்மளே போலாம். சுதா லட்சுமி, நில்லு. என்னாச்சுமா? பிரெக்னண்டா இருக்கால, அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கும். பாவம் தூங்கிட்டு இருக்கா. நான் அப்புறமா வந்து அவளை பாக்குறேன். அது சரி, டேட் எப்ப கொடுத்திருக்காங்க சுதா? நாளானிக்குமா. அப்போ சீமந்தம் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல மேடம், அத பத்தி நாங்க எதுவுமே யோசிக்கல. என்ன இப்படி சொல்ற பாஸ்கர்? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணுக்கு சீமந்தம் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. உடனே அதுக்கான ஏற்பாடு செய். சரிங்க மேடம். சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க மேடம். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இப்ப வந்து சீமந்தம் செய்யணும், நீ உடனே ரெடி ஆகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. அப்படிலாம் சொல்லாதம்மா. கூடிய சீக்கிரம் உன்னோட வாழ்க்கையில ஒரு அற்புதமான விஷயம் நடக்க போகுது. அதனாலதான் நான் சொல்றேன், வாழ்க்கை முழுக்க ஞாபகம் இருக்கிற மாதிரி சீமந்தத்தை செய்யணும்ல. வாழ்க்கையே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குன்னா, இந்த நல்ல காரியத்தை செய்யறதுனால மட்டும் என் பிரச்சனை தீந்துரும் நினைக்கிறீங்களா? ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறிடுமா? இங்க பாருமா, முதலாளி அம்மாவே நேர்ல வந்து உன் தங்கச்சிக்கு சீமந்தம் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த கடவுள் அவங்க மூலியமா சொல்ல வச்சிருக்காரு. நீ எதுவும் யோசிக்காத. அது இல்லைண்ணா, நீங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்ததே பெரிய விஷயம். சாப்பாடு போட்டு என்ன பாத்துக்கிறதெல்லாம் இன்னும் பெரிய விஷயம். இப்போ இந்த சீமந்தம் சுபகாரியம் செய்யணும்னு சொல்லி எனக்காக ஏன் நீங்க இவ்ளோ பணத்தை செலவு பண்றீங்க? இதுக்கு மேலேயும் என்ன உங்களுக்கு பாரமா மாத்திக்காதீங்க. அம்மாடி லக்ஷ்மி, அண்ணனுக்கு எப்பவும் தங்கச்சி பாரம் இல்ல. அதுவும் நீ எங்களுக்கு செஞ்ச உதவியை விட இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. என் மனைவியை காப்பாத்தின தேவதை நீ. உன்னோட விஷயத்துல நான் எதுவும் யோசிக்கவும் மாட்டேன், கணக்கு பார்க்கவும் மாட்டேன். நீ எதுவும் யோசிக்காத. ஐயோ, அது இல்ல. பாரு லட்சுமி, சுப காரியம் செய்யறேன்னு சொல்லும் போது அது வேண்டான்னு சொல்லக்கூடாது.
அதுவும் இல்லாம இந்த சீமந்தம் நடந்துச்சுன்னா உனக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ தயவு செஞ்சு இது எதுக்கு வேணாம் அது இதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? அப்பாடா, இப்பவாவது நீ ஒத்துக்கிட்டியே, எங்களுக்கு அதுவே போதும். என்னங்க, நாளைக்கு சீமந்தத்துக்கு நம்ம எஸ்டேட்ல வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட போறேன். சரி சுதா, அது மட்டும் இல்ல, என்னெல்லாம் சமைக்கணுமோ அந்த லிஸ்ட் மொத்தத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் நீ சமைக்கணும், சரியா? எங்க அப்பா, தங்கச்சிக்கு சீமந்தம்னு சொன்னதும் சாருக்கு சந்தோஷம் தாங்கல போலயே. எனக்கு கூட பிறந்த தங்கச்சின்னு யாரும் இல்ல. லக்ஷ்மியை என் சொந்த தங்கச்சியா நினைச்சிருக்கேன். ஒரு அண்ணனா என் ஆசையை இப்படியாவது நிறைவேற்றிக்கிறேன். நீ என்னம்மா சொல்ற? அம்மாடி லக்ஷ்மி, எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஒன்னும் இல்லைன்னா. எனக்கு எல்லாம் புரியுதுமா. இந்த நேரத்துல உன் குடும்பம் கூட இருந்திருக்கணும். பரவாயில்ல விடு, நாங்க தான் உன் கூட இருக்கோம்ல. உனக்கு எந்த குறையும் இருக்காது, சரியா? கண்ணை துடைச்சுக்கோ. சுதா, வா போலாம். இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது தாலி கட்டின புருஷன் பக்கத்துல இருக்கணும். இதுல அத்தை மாமாவோட ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கணும். பிறந்த வீட்டு ஆளுங்க கூடயும் புகுந்த வீட்டு ஆளுங்க கூடயும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் இது. ஆனா என் குடும்பத்து மூலமா சீமந்தம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டத்தை அந்த ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. வளையல் நான் உனக்காக வாங்கல. வேற யாருக்காக? நம்ம மேனேஜரோட தங்கச்சிக்கு இன்னைக்கு சீமந்தம். அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் வாங்கிட்டு இருக்கேன். The great business magnate மித்ரா நந்தன் தன்னோட மேனேஜர் தங்கச்சிக்கு சீமந்தம்னு கண்ணாடி வளையல்களை வாங்கறதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மித்ரா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா மித்ரா, நீ செய்யற எதுவுமே உனக்கு தப்பாவே தெரியாது. ஆனா நான் செய்யறது மட்டும் உனக்கு எப்பவும் தப்பாதான் தெரியும்ல. இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்க? வேற எதை பத்தி? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். என்ன இன்னும் எவ்வளவு நாளைக்கு தனியா இருக்க சொல்ற? நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பன்னு இன்னும் நான் எவ்வளவு நாள் காத்திருக்கணும் சொல்லு. என்ன கஷ்டப்படுத்துறது உனக்கு தப்புனே தோணலையா? மனிஷா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்னோட கடந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர வரைக்கும் என்னால பழைய மாதிரி இருக்க முடியாது.